ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அதை பெற்றுக்கொள்ளணும். இயேசு சொல்லுகிறார், 38 வருஷம் படுக்கையில் இருக்கிற அந்த மனுஷனை எழுந்துருவன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடன உடனே நடக்க முடியாம தானே படுத்திருக்கேன் அப்படி சொல்லலை. அதை ரிசீவ் பண்ணினான். ஆண்டவருடைய வார்த்தை இயேசு சொல்லிட்டார். ஒரு வல்லமை சரீரத்தில் உணர முடியும். எளிமை நடக்க ஆரம்பித்தான். நீ எளிமை நடக்கணும். உங்களுடைய கண்களில் மாற்றம், ஒரு அற்புதம், விடுதலை. நீங்க செய்ய முடியாததை செய்யணும். இயேசுவை துதித்து கொண்டே செய்ய ஆரம்பிங்க. கட்டுகள் அப்படியே அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகும். நீங்க ரிசீவ் பண்ணணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் ஆண்டவர் அற்புதம் செய்வதை ரிசீவ் பண்ண அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏதாவது மோகன்லாஸ் வந்து செய்வார். மனிதனால் என்ன செய்ய முடியும்? அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வர. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது, நானே ஜனங்கள் மத்தியில் இறங்கி வந்து என்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்வேன். இன்னைக்கு அநேகர் இயேசுவை பார்க்க போறீங்க, அவரை தரிசிக்க போறீங்க. அவரே வந்து உங்களை தொட போகிறார். நீங்க ரிசீவ் பண்ணணும், அதை பெற்றுக்கொள்ள. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பொம்மை மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டு முடிஞ்ச பிறகு போய் ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதங்க. இந்த நேரம் ஜெப நேரம். அப்பதான் ஆண்டவர் பலமாய் இறங்கி கிரியை செய்கிற நேரம். அந்த நேரத்தில் நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து நின்று உங்களை தொடுவார். அப்ப இப்ப எங்க இருக்கிறார்? இங்க தான் உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. யார் யார் உண்மையான விசுவாசத்தோடு வந்தீங்களோ ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்ய போகிறார். அதனால இயேசுவின் ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நினைத்து ஒரு பல்லவியை பாட போகிறோம். இதை பாடும் பொழுதே இயேசுவின் பலத்த ரத்தத்தின் வல்லமை, பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் வல்லமை வெளிப்பட போகிறது. அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கும் பொழுதே சத்துருவின் கட்டுகள் அறுக்கப்படும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் எரியும், எல்லா தகுதிகளின் கிரியைகள் அழியும். நீங்க வீடுகள்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஜபத்தோட கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். ஆமென் ஆமென். வல்லமை உண்டு உண்டு, Thank you Lord. அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து